மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். 3 தொகுதி நிர்வாகிகளோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். தேர்தல் பணிகள் தொடர்பாக 3 தொகுதி நிர்வாகிகளோடு முதலமைச்சர் ஸ்டாலின் 1-to-1 ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வீரகுமார் இணைப்பில் இருக்கிறார். வீரகுமார், இன்னைக்கு எந்த 3 நிர்வாகிகளோட 1-to-1 ஆலோசனையில முதல்வர் ஈடுபட்டிருக்காரு? என்ன விவரம்? வணக்கம். முதலமைச்சர் இன்று 3 சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளோடு 1-to-1 ஆலோசனை நடத்த இருக்கிறார். தற்போது அந்த ஆலோசனையானது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரையில திண்டுக்கல், வேடச்சந்தூர், வேப்பனஹள்ளி ஆகிய 3 சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது ஆலோசனையை தொடங்கி நடத்தி வருகிறார். குறிப்பாக இந்த 3 சட்டமன்ற தொகுதியிலிருந்து ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேரூர் செயலாளர் மற்றும் தொகுதியின் பொறுப்பாளர், மண்டல பொறுப்பாளர், அமைச்சர் ஆகியோரோடு 1-to-1 நிகழ்ச்சியாக சட்டமன்றத்தினுடைய தற்போதைய நிலை குறித்தும், சட்டமன்றத்தில் என்னென்ன மாதிரியான வளர்ச்சிகள் வேண்டும், எந்தெந்த வகையில திட்டங்களை அறிமுகப்படுத்தணும் என்பது குறித்தும் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளோடு தற்போது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனை என்பதை நடத்தி கொண்டிருக்கிறார். குறிப்பாக ஜூன் 16ஆம் தேதி தொடங்கிய இந்த ஆலோசனை என்பது தொடர்ச்சியாகவே ஒவ்வொரு 3 சட்டமன்ற தொகுதியாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. செப்டம்பர் 17ஆம் தேதிக்குள்ள தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளை சேர்ந்த திமுக நிர்வாகிகளையும் சந்தித்து 1-to-1 நடத்த வேண்டும் என கட்சி சார்பில் முடிவெடுத்து செய்யப்பட்டு அந்த பணிகள் என்பது மும்முரமாக நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சட்டமன்ற தொகுதிகளில் பொறுத்தவரையில திண்டுக்கல், வேப்பனஹள்ளி ஆகிய 2 தொகுதிகளிலுமே அதிமுக ஜெயிச்சாங்க. கடந்த 2021 தேர்தலில் வேடச்சந்தூர்ல திமுக ஜெயிச்சாங்க. தோற்ற தொகுதிகளில் எப்படி பணிகளை செயல்படுத்த வேண்டும், 2026 தேர்தலை சந்திக்க இந்த 3 தொகுதிகளும் தயார் நிலையில இருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் சட்டமன்ற நிர்வாகிகளோடு முதலமைச்சர் 1-to-1 ஆலோசனையை தற்போது நடத்தி வருகிறார். தொகுதி வாரியாக நிர்வாகிகளை நேரில் சந்தித்து 1-to-1 ஆலோசனையில் முதல்வர் ஈடுபட்டு வருகிறார். தேர்தல் பணிகள் தொடர்பாக விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வீரகுமார். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.